டபுள் டிகிரி ஜாதகம், அதாவது டபுள் டிகிரி ஜாதகம் ஃபுல் வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும். இப்போது சாம்பிளுக்கு சில விஷயம் சொல்கிறேன். டபுள் டிகிரிக்கு எது முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கல்விக்காரன் புதன், அடுத்தது புஷ்கராம்சம், அடுத்தது 5ஆம் பாவம் அல்லது 5ஆம் அதிபதி அல்லது 5இல் நிற்கும் கிரகம். இதெல்லாம் சம்மந்தப்பட்டு தான் இந்த ஜாதகர் டபுள் டிகிரி படிப்பாரா இல்லையான்னு ரொம்ப சுலபமாக சொல்ல முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியணுன்னா அந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்க்கவும். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். கல்விக்காரன் புதனுடைய மூலத்திரிகோண வீட்டில் பலம் பெற்ற கிரகம் சந்திரன். ஏன் பலம் சொல்கிறேன்? கரெக்ட், அவர் திக்பலம் பெற்றிருக்கார். 4இல் சந்திரன் திக்பலம் பெறுமா? அவர் 2ஆம் அதிபதியாக வராரா? ஸோ கல்விக்காரன் புதனுடைய மூலத்திரிகோண வீட்டில் பலம் பெற்ற கிரகம் சந்திரன் புஷ்கராம்சம் சாரம் பெற்று உபயராசியில் இருந்து அதற்கு திரிகோணத்தில் கல்விக்காரன் புதனோ புஷ்கராம்சம் சாரம் பெற்ற மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் மறைந்த புதன் நிறைந்த கல்வி கொடுப்பார். மேலும் லாபஸ்தானத்தில் இருக்கும் பலம் பெற்ற கிரகம் புஷ்கராம்சம் சாரம் பெற்று 5ஆம் இடத்தை பார்ப்பதால் ஜாதகர் டபுள் டிகிரி படிப்பார். இந்த ஜாதகர் கண்டிப்பாக 2 டிகிரி படித்து முடிப்பார் என்று உறுதியாக சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். கால புருஷனுக்கு 8ஆம் இடம் விருச்சகம். விருச்சகத்தில் கல்விக்காரன் புதனுடன் இருப்பது சந்திரன் சுக்கிரன். இதில் ஒருவர் புஷ்கராம்சம் பாதம். அதனால் ஜாதகருக்கு கல்வி நன்றாக வரும். ஆர்வத்துடன் கல்வி படிப்பார். 5, 8 அதிபதி குரு கல்விக்காரன் புதனுடைய மூலத்திரிகோண வீட்டில் இருந்து புஷ்கராம்சம் பாதத்தில் இருப்பதால், மேலும் அது உபயராசியாக இருப்பதால் ஜாதகர் டபுள் டிகிரி படித்தவர். புஷ்கராம்சம் சாரம் பெற்ற கிரகம் திதி சூன்யாதிபதி சாரமாக இருந்தாலும் பலன் மாறாது. எப்பவுமே புஷ்கராம்சம் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் திதி சூன்யம் இருந்தால் பாதிப்பும் தராது. இதெல்லாம் பேசிக்லேயே படித்து முடிச்சிடணும். ஓகே, குட், தேங்க்யூ.